ஆரம்பிக்கலாங்களாவோட இந்த எபிசோடில் நம்ம ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிடோட 5 லீடர்ஷிப் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸை பார்க்க போகிறோம். கொஞ்சம் எலாபரேட்டாக நல்ல விஸ்தீர்ணமான விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம். கெத்திஸ்ட் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழு வீடியோ பாருங்கள். ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா 2 பேரும் 2022 வேர்ல்டு T20க்கு அப்புறம் கடுமையான கிரிட்டிசிசம் சந்தித்தாங்க. அண்ட் அதோட இமீடியட் வெளிப்பாடு பார்த்திங்கன்னா 2023 உலகக்கோப்பையை நோக்கி 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை நோக்கி அவங்க பிரயாணம் செய்யும்போது நிறைய விஷயங்களை மாற்றினாங்க. கேப்டன் கிட்டேருந்தே பல அம்சங்களை பார்த்தோம். அண்ட் அந்த அக்ரெசிவ் டிஸ்பிளே ஆஃப் ஸ்கில்ஸ் ஒரு முதல் சைன், ஒரு முதல் படி அவங்க வேர்ல்டு T20 2024 என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு. அண்ட் அவங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சன்மானம் தான் அந்த எக்ஸ்டென்ஷன். ரோஹித் சர்மா வேர்ல்டு 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கும் T20 வேர்ல்ட் கப்புக்கும் அதிகம் டேர்ன் அரவுண்ட் டைம் இல்லை, ஸோ கண்டினியூ பண்ணு அப்படின்னு BCCI அவரை சொன்னதுக்கப்புறம் ராகுல் டிராவிடுக்கு அவர் ஒரு ஃபோன் கால் பண்ணார். டிராவிடும் அதுக்கு நன்றி தெரிவித்தார். அக்செப்ட் பண்ணிக்கங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். டிராவிடும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதோடு நிற்கலை. 5 விஷயம் ரொம்ப திண்ணமாக கூர்மையாக செஞ்சாங்க. என்னெல்லாம் அந்த 5 விஷயம்? முதல் விஷயம், பேட்டிங் ஆர்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இவங்களோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விராட் கோலியை ஓப்பன் பண்ண வைக்கிறது அது ஒரு ரொம்ப ரொம்ப டாக்டிக்கலி ஸ்மார்ட் மூவ். பிகாஸ் அவரை நீங்கள் வேறு எங்கேயுமே அவரோட ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் செய்ய முடியாது. பிகாஸ் பவர் பிளேயில் தான் கோலியோட பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது. அவரோட இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட ஸ்லாக் ஸ்வீப்லாம் ரொம்ப லிமிட்டடாக ஆடக்கூடியவர். IPLல கொஞ்சம் கிளிம்சஸ் காமிச்சாலும் நம்ம வேர்ல்டு T20யில் அது பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஓப்பனிங் சரியான ஒரு இடம். ஸோ ரோஹித் அண்ட் விராட் அட் த டாப் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அது ரோஹித்தும் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளெக்சிபிள்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வியூகித்த பேட்டிங் ஆர்டர் அருமை. ரிஷப் பந்த் at 3. ஏன்னா போன வேர்ல்டு T20யில் அவங்க பண்ண பெரிய தவறு ரிஷப் பந்தை ரொம்ப கீழே இறக்கினது. ரிஷப் பந்தோட மேக்ஸிமம் அவரோட பெஸ்ட்டை வெளிக்கொண்டு வராமல் இருப்பது. ஸோ ரிஷப் பந்த் at 3 ஆல்சோ கிவ்ஸ் யூ அனதர் லக்ஸரி, ஒரு இடது கை ஆட்டக்காரர் நம்பர் 3ல் இருப்பது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளெக்சிபிள்னு சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஹார்திக் பாண்டியாவை ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணாங்க. நம்பர் 5, நம்பர் 6, பெரும்பாலும் நம்பர் 6 அந்த மாதிரி. சூரியகுமார் யாதவ் ஆல்மோஸ்ட் நம்பர் 4 மாதிரி ஆகிட்டார். எக்ஸப்ட் ஃபார் வென் அக்ஷர் பட்டேலை ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணதை பார்த்தோம். அண்ட் நம்பர் 5 ஃபைனல்லையும் ராகுல் டிராவிட் எப்படி என்னை அனுப்பினார். ஏன்னா நான் போகிறதா இல்லை, பட் அந்த சுச்சுவேஷனில் நான் போகணும் அப்படின்னு தீர்மானித்து என்னை அனுப்பிச்சாங்கன்னு அக்ஷர் பட்டேல் சொன்னார். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த பேட்டிங் ஆர்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்ததுனால தான் எல்லாருக்கும் எங்கெங்கே போனாலும் நான் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேல் சொன்னார், என்னை டைமே இல்லை, பேடப் பண்ணுனாரு, நான் பேடப் பண்ண போனேன்னு. அது உங்களால் எப்போ செய்ய முடியும்? நீங்கள் நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது தான் செய்ய முடியும். ஸோ இது மெயினாக உங்களுக்கு ரோல் கிளாரிட்டி அண்ட் டாக்டிக்கல் ஃப்ளூயிடிட்டி காட்டுது. இப்படி தான் நான் போவேன், கடிவாளம் கட்டின குதிரை மாதிரிங்கிறது இல்லாமல். அண்ட் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. இதுக்கு முந்தைய ரிஜீமில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரி கோலியோட T20 அப்ரோச்சில் இந்த ஒரு டாக்டிக்கல் ரிஜிட்னஸ் இருந்தது. அது நம்ம 2019 உலகக்கோப்பையிலையும் பார்த்தோம். நம்பர் 4ல் இருக்கிற அந்த லேக் ஆஃப் ரோல் கிளாரிட்டி பார்த்தோம். இது எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்திச்சு இந்தியாவுக்கு. இங்கே அது நடக்கலை. 2வது முக்கியமான பாயிண்ட், 4 ஸ்பின்னர்ஸை கொண்டு போனது. எதுக்கு 4 ஸ்பின்னர்ஸ், எதுக்கு அக்ஷர் பட்டேல் அப்படின்லாம் கேள்வி எழுப்பினவங்க நிறையா பேர். அப்போ ரோஹித் சர்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காமிச்சார், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கண்டிஷன்ஸ். நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் 2வது பாதி வெஸ்ட் இண்டீஸில் ஆட போகிறோம், 4 ஸ்பின்னர்ஸ் தேவை. எதுக்கு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு அப்போ தெரியும் அப்படிங்கிறத சொன்னார். அவர் அங்கேயே 2-3 க்ளூஸ் வச்சுருப்பார். ஒன்று, அங்கே வெஸ்ட் இண்டீஸில் நாங்கள் 10 மணி 10:30 மணி காலையில் ஆட போகிறோம், அங்கே ட்ரையான சர்ஃபேஸஸ் ஸ்பின்னர்ஸ் பிளேயில் வருவாங்கன்னு. அண்ட் அதுதான் ஒரு பெரிய ஃபோர்சைட்டுக்கான, ஒரு ஃபோர்த்தாட்டுக்கான ஒரு ரொம்ப நல்ல அறிகுறி. பிரமாதமாக அதை யோசிச்சார், பிளான் பண்ணார். அண்ட் அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஸோ அந்த 4 ஸ்பின்னர்ஸ் வியூகம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அண்ட் அது ஏன் பண்ண முடிஞ்சது? அகெயின் இப்போ முதல் பாதி நியூயார்க்கில் ஆடும்போது அங்கே குல்தீப் யாதவ் ஒரு பக்கம் இருந்தார், சிராஜ் இருந்தார். அப்படின்னாலும் சிராஜை தான் பயன்படுத்தினாங்க. குல்தீப் எங்கே யூஸ் பண்ணாங்களோ, எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸில். 3வது முக்கியமான பாயிண்ட், சிவம் துபேவை பேக் பண்ணுவது. இன்னொரு டிசிஷன், மிக்ஸ்டு ரியாக்ஷன் பெற்ற ஒரு டிசிஷன். இவரை செலக்ட் செய்ததுக்கு ரிங்கு சிங்கை ஏன் எடுக்கலை, இவரை ஏன் எடுத்தாங்க? ஒரு IPL சீசன் நல்லா ஆடிட்டாருங்கிறதுக்காக எடுக்கிறதா? சிவன் துபேவை இவங்க எடுத்தது
ஒரு ரொம்ப நல்ல டாக்டிக்கல் டிசிஷன். பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் அவர் டேக் டவுன் பண்ண முடியும், டேக் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு அவுட் அண்ட் அவுட் இடது கை ஆட்டக்காரர் மிடில் ஓவர்ஸில் போய் பிச்சு தூள் கிளப்பணும் அப்படின்னு. அது தியரிட்டிக்கலியும் கரெக்ட் அண்ட் ப்ராக்டிக்கலியும் பார்த்திங்கன்னா அவர் வெவ்வேறு ரோலை நல்லா பண்ணார். ஏன்னா யூஎஸ்ஏக்கு எதிராக கொஞ்சம் டஃப்பான பேட்டிங் கண்டிஷன்ஸில் சூரியகுமாரோட சேர்ந்து நல்லா அடாப்ட் பண்ணி ஆடினதும் காமிச்சார். அண்ட் ஃபைனலில் ஒரு கிரிட்டிக்கலான இன்னிங்ஸ். பிகாஸ் அவரோட அந்த லேட் த்ரஸ்ட் இல்லையா, வந்தவுடனே 2வது பாலே ஒரு 6 அடித்தார். அந்த லேட் த்ரஸ்ட் இல்லைனா, அந்த மாதிரி பவர் ஹிட்டிங் இல்லைனா இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ண. அண்ட் இதுவும் போன வேர்ல்டு T20 நம்ம பார்த்தோம். யூ ஹேட் அ KL ராகுல் 2 மீடன் ஓவர் ஆடினார். இந்தியா ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் ஆடினாங்க. அண்ட் அதை கம்ப்ளீட்டாக ஷெட் பண்ணது இங்கே நம்ம பார்த்தோம். இன்னொன்று அட்டாக் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். அண்ட் இது கிட்டத்தட்ட செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரிங்க அட்டாக் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது. ஏன்னா அந்த விஷயம் நம்ம இது வரைக்கும் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தோம். அண்ட் இது ரோஹித் சர்மா கிட்டேருந்தே ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ இல்லை 2023 உலகக்கோப்பையிலே நான் முதல்ல ரிஸ்க் எடுத்துக்கிறேன். என்னோட விக்கெட் மேலே ஸ்லைட்லி லோவர், ரிலேட்டிவ்லி லோவர் ப்ரைஸ் போடுறேன். ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் அடிக்கிறேன். இஃப் இட் பேஸ் ஆஃப் கிரேட். அது இல்லைன்னா மற்றவங்க இருக்காங்க அவங்க ரோலை செய்வதற்கு. மறந்துட வேண்டாம், நம்ம 2023 உலகக்கோப்பையில் ரோஹித் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு பார்த்தோம். நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 2022 வேர்ல்டு T20 ஆஸ்திரேலியாவில் அவர் இதை ட்ரை பண்ணார். நிறைய முறை அடித்து ஆடணும்னு ட்ரை பண்ணார். பட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த செமிஃபைனல்ஸ்லேயே போத் கோலி அண்ட் ரோஹித் வேர் ஸ்ட்ரகிளிங். பட் ரோஹித் அடிக்க ட்ரை பண்ணார். பட் அவர் ஃபார்ம் ரொம்ப சுமாராக இருந்ததுனால அந்த டைமில் அவர் பண்ண டெசிஷன்ஸ் பே ஆஃப் ஆகலை. அவர் எடுக்கிற அட்டாக்கிங் டெசிஷன்ஸ் பே ஆஃப் ஆகலை. பட் பை 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப் தொடங்கும் போது இது மாறிடுச்சு. இது கணிசமாக மாறிடுச்சு. அவருக்கே ஒரு பெரிய புரிதல் இருந்தது என்ன பண்ணணும்னு. அண்ட் அதோட விளைவு நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டீம் கல்ச்சர் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்னா ரோஹித் செஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே முதல்ல அடிச்சு ஆடணும். விராட் கோலியை பார்த்தீங்கன்னா அவர் ரன்ஸ் இல்லைனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அதுதான், பவர் பிளேயில் கோ ஹார்ட். அண்ட் அதற்கான முயற்சி செஞ்சார். இட் டிட் பே ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் சரியான முடிவு. அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டிக்கல் ஃப்ளூயிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி நம்ம பேசினோம். அவரோட அனுபவம் அது உபயோகத்துக்கு வந்தது. இது எல்லாத்தையும் கட்டி காப்பது காம்னஸ் அண்டர் ப்ரெஷர். அதுதான் 5வது பாயிண்ட். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு 26 ரன் 24 பால்லங்கிற ஒரு நிலையில் கூட இந்தியா பேனிக்கால ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க. அண்ட் பும்ராவை அளந்து யூஸ் பண்ண முடிஞ்சது காரணம் ஹார்திக்கை பவர் பிளேயில் நிறைய யூஸ் பண்ணது. இந்த மாதிரி இந்தியாவுக்கு வேர்சடைல் ஆப்ஷன்ஸ், அதாவது குல்தீப் எங்கே வேணால் போடுவார், அக்ஷர் பவர் பிளேயில் போடுவார், மிடில் ஓவர்ஸில் போடுவார், ஹார்திக் அப்படியே தான். ஸோ இந்த விஷயங்கள் அண்ட் ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மாவோட ஓவரால் காம்னஸ், சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணது, இதுதான் இந்தியாவை நல்ல ஒரு நிலைக்கு சேர்த்துருக்கு. வேர்ல்டு T20 வெளில வச்சதில் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பாருங்கள். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு ஹோம் சீரீஸில் ரோஹித் சர்மா ஒரு 121 அடிப்பார். சூப்பர் ஓவர் 2 சூப்பர் ஓவர் போய் மேட்ச் ஜெயிச்ச கதை இந்தியா. அங்கே கூட ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மாவை பாராட்டினது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். ரவி பிஷ்னாய் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணார். பவர் பிளே அதாவது சூப்பர் ஓவரில் போடணும்னா கூட ரவி பிஷ்னாய் கொடுத்தாரு. ஸ்மாலர் பவுண்டரிஸ், சின்னசுவாமி ஸ்டேடியம்லாம் பயப்படல. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அங்கே ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணல. அதாவது நல்ல ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த ஜோனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெறும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இந்தியன் டீம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா எல்லா விஷயமும் ரோஹித் சர்மா நல்ல டேட்டா அனாலிசிஸ்லாம் ஸ்டடி பண்ணுவார். அது பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ அவுட் தேர் அண்ட் டூ வாட் ஹீ நீடட் டு டூ. அவரோட இன்ஸ்டிங்க்டை பேக் பண்ணணும். ஏன்னா அவங்க மசில் மெமரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பண்ணாங்க. அண்ட் அதனால தான் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிடோட வெற்றி கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். கெட் திஸ் கிரியேட்டிவ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.